அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை. இருள் சூழ்ந்த வேலை, பனிமூட்டம் கூடிய வேலை, ஏதோ பழகிய குரலாக இருக்கிறது. என் மனைவியாக இருக்குமா? ஐயோ ஐயோ, என் மனைவிக்கும் இந்த நிலைமையா? வரவே கூட. அப்படின்னா இறந்து கிடப்பவர் என் மகன் லோகிதாசா? காசி விஸ்வநாதா, இந்த நிலைமை என் மக்களுக்கு ஏற்படக்கூடாது. அப்படின்னா இவ யாரா இருக்கும்? கதி இல்ல இல்ல, கதி இல்ல விதி இல்லை, கிட்டிடவோ வகையில்லை. கதி இல்லை வகை இல்லை, கிட்டிட ஒரு வகையும் இல்லை. கதி இல்லை எனந்துமே உரைத்தாய் கோதே, என் மதிதனில் உணர்ந்த உன்னை மகாஜாலி நீதி என்பே. பாங்குடம்பித்து தாராய் தாலிய வித்தாயோ எனக்கு சேவை கால்பட ஐயோ ஆண்டவா, என்ன இது கொடுமை இறைவா, என்ன காலம் இந்த அம்மா, தேவர் மூவர் யாருடைய கண்களுக்கும் தெரியாது. என்னுடைய தாலி, இந்த வெட்டியார், இந்த புலகை, இந்த தோட்டி இவருடைய கண்களுக்கு தெரிகிறது. காசி விஸ்வநாதா, இது என்ன சோதனை ஆண்டவா? தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத மாங்கல்யம், மன்னவன் கண்களுக்கு மட்டும் அறியக்கூடிய மாங்கல்யம். அப்படிப்பட்ட மாங்கல்யம் என் மனைவி சந்திரமதிக்கு அல்லவா? அப்படின்னா அழுது புலம்பிக் கொண்டிருப்பவள் என் மனைவியா? இறந்து கிடப்பவள் லோகிதாசனா? யாரா இருக்கும்? பெண்ணே, தாலியை கண்டேன் என்று தவிக்கிறாய், தயங்குகின்றாய். தாலியை கண்டேன் என்று தவிக்கிறாய், தயங்குகின்றாய். புலம்புகின்றாய். சீலியாம் தேவி தன்னை சிந்தித்து வருந்துகின்றாய். பாவினியாதானந்த பாலனம் யாரென பகருவாயே பகருவாயே. பெண்ணே, இந்த நேரத்தில் கூட இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டிய குணத்தை படைத்திருக்கான். உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு பார்க்கிறேன். ஆனால் நீ யார், இந்த பாலன் யார் என்று தெல்ல தெளிவாக உரைப்பை. ஆனால் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். யார் நீ? யார் என்னை அன்புடன் கேட்டு வீரவாகுவேனா விளம்புவே ஐயா. அந்த கண்ணமா கண்ணமா கார்த்திடும் அரச
தாளி ஓங்கியே வளர்ந்தது. அதனால் அந்த அயோக்கியாண்டே ஹரிச்சந்திர தீரர் என வேண்டிய செல்வமே, தாயையும் தன்னையும் தவியாய் தவிக்க விட்டு வந்துவிட்ட பாவி வந்திருக்கிறேன் அப்பா. அப்பா வந்திருக்கிறேன்டா, அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுடா என் செல்வமே. மகனே, நீ எப்பொழுதடா பார்க்க போகிறேன்? பள்ளி சாலைக்கு முன்னே போகிட்டு பின்னால் அழக பார்க்காத பாவி சண்டாளன் இவன் மூத்திரை விழிக்கக்கூடாது. தாயையும் தன்னையும் தவிக்க விட்டு சென்று விட்டானே, சத்தியம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டானே என்று என் மீது கோபமா ராஜா? தாயை வீட்டு தனியை காட்டில் மாண்டு மாடினாயோ மகனே. எங்கள் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகன் உயிரை காப்பாற்றக்கூடாதா? ஏ வையகமே, நீ இரண்டாக பிளந்து எங்களை ஏற்றுக்கொண்டு குலத்துக்கு ஒருவரை காப்பாற்ற கூடாதா? ஐயோ, இந்த சூரிய வம்சம் என்னோடு இருந்தது, அதற்கு பிறகு நீ பிறந்தா என்று மனம் சந்தோஷப்பட்டினே. சூரியன் மரபிகளோடு சோர்ந்துமே அழிந்து போச்சா. காரிருள் என்ன மாச்சோ, கௌசிகன் சரிக்குள்ளாச்சோ. கோரினார் பெற்ற பாலல் குவலையோ ஆண்டிடாமல் காரிருள் பாம்புமே கடித்துமே மாண்டாய் அந்தோ மகனே. துறையே உன்னை புலையனாக செய்தாலும் நம்மளுடைய மகனை பார்த்தீர்களா? மாண்டி கிடக்கின்றானே சுவாமி, உன்னை புலையனாக செய்தேனா? நமது மகன் மட்டுமல்ல, மன்னாதி மன்னன் என்றெடுத்த தவப்புதவனாக இருந்தால் சரி, மக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவாக இருந்தால் சரி, சுடலை கடன் கால்படம் முழத்துண்டு வாக்கரிசி கொடுத்த பிறகுதான் தகனப்பிரிவு நடக்கும். ஆகையால் கண்டே சுவாமி, யாருக்கும் வணங்காத இந்த சிரம் என் மனைவிக்காக உன்னை மண்டியிட்டு மன்றாடி கேட்கிறேன் கண்டே. உன்னை அடிமைப்படுத்திய வேதத்துக்கு நீ செல்ல வேண்டும். அவரிடத்திலே கால்பணம் முழத்துண்டு மட்டும் வாங்கி வா. வாக்கரிசி எனக்குரியது, அது தேவையில்லை. நீ வரும் வரையிலும் இந்த குழந்தையை பர்ணகசா வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். சென்று வா கண்ணே, சென்று வா. காசிராஜன் மகனை கொன்றுவிட்டால் இவளுக்கு தகுந்த மரதனை கொடுக்க வேண்டும் என்று மன்னர் முறையிட்டு மன்னருடைய கட்டளை. ஆமா, அப்படியா? கட்டளை நிறைவேற்றுங்கள். ஆகட்டும். உனக்கா இந்த மலை? கொத்தவனுக்கு தெரியவில்லையா நீ குத்தமற்றவள் என்று? மன்னனுக்கு தெரியவில்லையா நீ மாசுபடியார் என்று? மங்கையே, இத்தனைய சோதனை வந்த போதும் என் கடமை என்று ஒருபோதும் தவறு. நீ வணங்கக்கூடிய கடவுளை வைத்துக் கொண்டு பலிபீடத்துக்கு தயாராக வேண்டும். ஆகட்டும் சுவாமி.
ஏதேனும் செய்வானா என்று எதிர்பார்க்கிறாயா? என் கடமை என்று ஒருபோதும் தவறேன். என் மனைவி என்று பார்க்க மாட்டேன். வெட்டி வீட்டுவதே சால சிறந்தது. இதோ வெட்டுகிறேன். கரமே, ஏன் பதறுகிறாய்? இதயமே, இரக்கமற்றவனாய் மாறிவிட்டேன். இரக்கமுள்ள இதயத்தை தேடி செல். எனக்கு கடமை பெரிது. கடமை துணிந்து நில். எது எப்படி போதும், என் கடமைதான் எனக்கு முக்கியம். ஆகையால் என் கடமையை விட்டப் போகிறேன். விதியோ கலகதியோ இப்பொழுது ஒன்று கட்டு போகவில்லை. நாடு நகரம் 38 வரவாடு ஏன் உன் மகனோடு உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். இல்லை என்று ஒரே ஒரு பொய். நானா? உன்னிடத்தில்? என்னிடத்திலே எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தது. தனையெல்லாம் பிரிந்த போதும் தனிமையிலே உனக்கு நான் இல்லைன்னு சொல்லணுமா? தற்போது கணமா சுவாமி சொல்லால் கள்ளமில்லால் என் வாழ் கூர்மை எழுந்து விட்டதா அல்லது நான் சத்தியத்தை பிசக்கி நடந்திருப்பேனா? இல்லை, என் மனசாட்சிக்கு எட்டிய வரையில் நான் தவறே செய்யவில்லை. அப்படி என்றால் வெட்டும் சமயத்திலே என் மனைவியிடத்திலே மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன? ஓ, ஒருவேளை கணவன் இல்லையே என்ற ஏக்கத்தால் என்னை மறந்திருப்பாளா? தன்னை எழுந்திருப்பாளா? பெண்ணே, மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன? சுவாமி, என் மீது உங்களுக்கு சந்தேகம் உண்டு. அரசனை எனது கற்பில் அணிகளவு பேதம் இல்லை. சரசமே கொள்ளவில்லை. அந்த சண்டாள முனிவர் சூதோ மண்ணின் மீது ஆணை, அந்த விண்ணின் மீது ஆணை, அஷ்டதிக்கு பாலகர் மீது ஆணை, உன் மீதானை, என் மீதானை, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் மீது ஆணை, என்னை வெற்றி வீரம் என் மனைவி 10 தங்கம், வாசுபடியாத மங்கை, கற்பு கடல் எனக்கெனவே வாழ்ந்தாள். அவள் கூறிய வார்த்தை முற்றிலும் உண்மை என்று இதேக்கிறேன். ஆனாலும் இனி எனக்கு கடமைதான் பெருசு. என்னே, இது நாள் வரையிலும் என்னை மணந்தது இன்றோடு மறந்துவிடு. இனி உனக்கு விளக்குள்ள வந்த பாசம் இதோ அறுந்து விடுகிறது. ஓ, பெற்றதாய் தந்தை நீயே, பெற்றதாய் தந்தை நீயே, பேசிடும் தெய்வம் நீயே, சுற்றதோ சுற்றும் நிற்கும் உமையவள் பாகா போற்றி, உமையல் பாகா போற்றி, உமையவர் பாகா போற்றி விஸ்வநாதா விஸ்வநாதா என்று கதிகலங்கி நின்ற போதெல்லாம் காட்சியளிக்காத பரம்பொருளே, என் மனைவியை வெட்டு விட்டு போது இத்தகைய திருக்காட்சியா? அந்த தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத திருக்காட்சி.
மும்மூர்த்தியே இருமூர்த்தியும் காண முடியாத திருக்காட்சி கண்டேன். பரமானந்தம் கொண்டேன். ஏன் இந்த சோதனைகள் ஐயரே? ஹரிச்சந்திரா, உன்னுடைய பெருமையும் கீர்த்திகளும் அனைத்தும் உலகத்திற்கு அறியவன் முறைக்காகத்தான் நாம் நடத்திய திருவிளையாடல். ஆண்டவா, உலகத்திலே மன்னனாக பிறந்த நான் இந்த காசிவா நகரத்திலே ஒரு மயானத்திலே காவல் புரிந்தேனே சுவாமி, காவல் புரிந்தேனே. ஹரிச்சந்திரா, நீ காவல் புரிந்து மலையாளகண்டம் அல்ல, அது ஏக சாலை. அப்படியா? ஆமா ஆண்டவா, இதனால் வரையிலும் செங்கோல் பிடித்த என் கரத்தால் சுடுகோல் தாங்கியிருந்தேனே, அது என்ன சுவாமி? ஹரிச்சந்திரா, நீ பிடித்தது சுடுகோல் அல்ல, அதுதான் செங்கோல். அப்படியா? ஆமா. நான் அறுத்தது. நீ அறுத்தது பசுக்கன்று அல்ல, அது மான்கன்று. நான் புசித்தது அது வாய்க்கரிசி அல்ல, வாய்த்தரிசி. ஆண்டவா, இத்தனை திருவிளையாடல்கள், ஆஹா, உங்களுடைய திவ்ய பெருமையே பெருமை. எது எப்படி இருந்த போதும் இறைவா, குலத்துக்கு ஒரு மகனை பிரிந்து நானும் என் மனையும் தவியாய் தவிக்கிறோமே சுவாமி. ஹரிச்சந்திரா, கலங்க வேண்டாம். உன்னுடைய மகனை என்னுடைய திருவிளையாடலால் எனது மகன் முருகனோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றான். அரவமாக தீண்டியது இல்லை, நாகராஜாவா? நாகராஜா தான் தீண்டியது. ஆஹா, அப்படி இருந்தா தங்கள் மகனோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான். அழைத்தால் வருவான். ஆமா. ஆஹா, மகனே, பரவசம் அடைந்து விட்டேன் சுவாமி. எத்தனை எத்தனை சோதனைகள் வந்த போதும் எதற்காக இந்த திருவிளையாடல் சுவாமி? வித்தாபத்திரே, பார்த்தாயா, எனக்கு தான் வெற்றி. பார்த்தேன், வாழ்வீற்றுதே நீதான். வசிஷ்டம், அந்த நேரத்திலே தேவசபையில் எடுத்தேன் சபதம். செல்கிறேன், ஹரிச்சந்திரனிடத்திலே ஒரு பையை பெறுகிறேன் என்று. இவன் யார்? ஹரிச்சந்திரன். அவனுடைய பெருமை தேவசபையில் மட்டும் தெரியக்கூடாது, இந்த உலகறிய, ஊர் மக்கள் அறிய, அனைவரும் தெரிய வேண்டும் என்பதற்காக அன்று எடுத்த சபதத்தோடு ஓடி வந்தேன். எங்கு ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யை சொல்லிவிடுவானோ என்று நான் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் இருந்தேன். ஆம், வழிகாட்டியான வள்ளலா, ஆம், என் தந்தைக்கு சொர்க்கலோகத்தை சுந்தரலோக படைத்தவரா? உண்மை. ஆஹா, சூரிய வம்சம் உங்களோடு சேர்ந்து விட்டதை ஆஹா, பெருமை அடைகின்றேன் சுவாமி. நீ செய்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறேன். ஹரிச்சந்திரா, அது மட்டும் கிடையாது, என்னுடைய சம பலத்திலே பாதி பலத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். இப்பொழுதே பூணூர் அறுத்து மது குமரத்தை சுமந்து என் நாவிலே கருவாட்டை சுமந்து செல்கிறேன் திந்திசை. வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை சோதனைகள் வரலாம், ஆனால் என்னோடு தரகராக வந்தாரே அவர் யார் என்று அறியலாமா சுவாமி? தரகராக வந்தவர் யார் தெரியுமா? 9 நவகிரகங்கள் ஒன்றாக தேயக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஓரை ஒருவருக்கு இருக்குவே, ஆனால் குறை என்பது ஏற்பாடு போகட்டும். என் மனைவி மக்களை அடிமை கொண்டார்களே, அவள் யார் சுவாமி? உன்னுடைய மனைவி அடிமை கொண்டவர் யார் தெரியுமா? அவர்தான் அக்னி பகவான். இதை விட வேறு சாட்சி வேணுமா? நெருப்பே கதி என்று இருக்கக்கூடிய அந்த அக்னி பகவானே என் மனைவி மக்களை காப்பாற்றலாம் சுவாமி. போகட்டும், என்னை அடிமை கொண்டாரே. ஹரிச்சந்திரா, உன்னை அடிமை கொண்டவர் யார் தெரியுமா? தென்திசை ஆண்டவரை குடியே யமதர்மனையே உன்னை அடிமை கொண்டார். ஓ, சத்தியத்தின் பேரத்தில் இருக்கக்கூடியவன், தர்மத்துக்கு தர்மம், யமனுக்கு யமன். அடாடாடா, நீதிமானே எனக்கு அடாடா எஜமானாக இருக்கிறது மகிழ்ச்சி அடைகின்றேன் சுவாமி. ஹரிச்சந்திரா, உன்னுடைய பெருமைகள் அனைத்தும் உலகத்தில் அனைவரும் தேவாதி தேவர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். பொய் சொல்லா புனிதன், தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தங்கியாக நினைக்கக்கூடியவன், இல்லை என்று வருவருக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று அனைவருமே அறிந்து கொண்டார்கள். இருந்தாலும் உன்னுடைய மனைவி மக்களோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். இந்நாட்டை சீர சிறப்போடு கருத்திலே செங்கல் முடித்து சிறசில நிறுத்தி இந்நாட்டு அயோத்தி நாட்டை சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய வேண்டும். இல்லை சுவாமி, எப்போது நாட்டை விட்டு இந்த காட்டுக்கு வந்தேதோ இந்த ஹரிச்சந்திரன் மீண்டும் நாட்டுக்கு செல்வது முறையல்ல. அது மட்டுமல்ல, என் கரத்தால் தாரை வார்த்தை கொடுத்திருக்கின்றேன். ஆகையினால் அதை நான் ஏற்க முடியாது. தங்களுடைய திருக்கரத்தினால் என் அன்பு மகனுக்கு யுவராஜ்ய பட்டம் கட்டப்பட்டு இது இருக்கக்கூடிய வசிஷ்ட பகவானே இந்த நாட்டின் பொறுப்புகளை பாதுகாக்கட்டும். காலம் முழுவதும் தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் என் மனைவியும்
பாத யாத்திரையாகவே விஸ்வநாதா விஸ்வநாதா என்று உங்கள் காலடியிலேயே சரணாகதி அடைகின்றோம் சுவாமி. அப்படியா? ஆகட்டும், உன் விருப்பம் போல் ஆகட்டும். இருந்தபோதிலும் உன்னுடைய மகனுக்கு நீ வைத்த பெயரோ லோகிதாசன். லோகிதாசன். தேவர் அனைவரும் உதறிக்கொண்டு அவனை காப்பாற்றி காத்ததால் அவனுக்கு இன்று முதல் தேவதாசன். நாட்டு சொத்து பேரக்குத்தான் உரிமை. அப்படி அவனுக்கே மறுபடியும் சொல்லுவோம். ஆகட்டும் சுவாமி. இப்போதே புறப்படுகிறேன். நீங்கள் புறப்படலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இடமாக கொண்டிருக்கக்கூடிய உமையவள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றா இறந்த சடலங்கள் சுடைய நாடி வரும்பொழுது முதலிலே ஹரிச்சந்திரா வழிவிடு, காளியம்மா கதவை தரை, அந்த வாக்கு சொல்லிவிட்டு தான் அந்த சரீரத்தை திருப்பி எடுத்து சென்று சுடலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த ஒரு பாக்கியமே எனக்கு போது சுவாமி. நீ வேண்டிய வரத்தை தடையில்லாமல் அளித்தேன், பெற்றுக்கொள். நன்றி. சாரோப சாமீப சாரூப சாட்சியம் என்று சொல்லக்கூடிய முக்தி மோட்சம் 4ஆம் பதவி கொடுத்தோ பெற்றுக்கொள்வோம். லிங்கமாக தாங்கள் எழுந்தருளி இந்த சரீரம் புதைக்கப்பட்ட சடலங்களுக்கெல்லாம் பிரம்மகுலத்திலே தோன்றியவர்களுக்கு அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து பெருமை அடைவார்கள். அதுபோன்று எங்களுக்கு உறுதியாக இருந்ததே போதும் சுவாமி. அப்படியாக எங்களுக்கு நல்ல என்ன தமிழகம் எங்கும் வெளிநாடு எங்கேயுமே எங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் அந்த சேனலுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரியாபடி வருகிறோம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.